ஆரம்பத்தில் குரங்காட்டியாக இருந்தேன். சரி 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 சொல்லுங்கள் சாமி. இப்போ நான் ஒரு நிமிஷம் சாமி உங்களை பற்றி சொல்லிக்கிறேன். நம்ம கடைக்கு இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம சாமி வியாழக்கிழமை அன்றைக்கி இதே டைம் வருவார். ஆரம்பத்தில் குரங்கு வச்சுருந்தார். அவர் நம்ம இப்போ குரங்கு சாமின்னே சொல்லி இப்படியே பழக்கமாகிடுச்சு. எப்போயுமே வியாழக்கிழமை இந்த டைம் கரெக்டாக நம்ம கடைக்கு வந்துடுவார். சாமி உங்களை பற்றி சொல்லுங்கள் சாமி. ஆமாம், இப்படியே வாய்க்கால் வந்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில் இப்போ திருவோடு எடுத்துகிட்டு போய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட வாய்க்கால். சரி 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 சரி. இப்போ இந்த குரங்குலாம் இப்போ எங்கேயா சாமி? யாரும் பிடிக்கக்கூடாது. யாரும் ஃபாரஸ்ட்டில் எதுவும் சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ குரங்குலாம் கிடையாது, சும்மா தான் அப்படியே வரீங்க. ஆமாம். இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது? வீடு எங்கே தங்குறோம் அதான் வீடு. அப்போ உங்கள் பிறந்த ஊர் அதெல்லாம் எங்கே? அது சிதம்பரம். சரி சரி. மனைவி மக்கள்லாம் இருக்காங்களா இல்லையா? எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க படிக்கும். சரி, நீங்கள் ஊருக்கு போவீங்களா எப்பயாவது? 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பில், வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு? வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம். சரி சரி. அவ்வளோதான். சரி, அது போனீங்கன்னா ஏதாவது சாப்பாடு எல்லாம் நாங்கள் தங்க எப்படி வருவீங்களா? இல்லை ஒரு மாதம் தங்குவேன். ஒரு மாதம் தங்குவீங்க? ஒரு நாள். அதிகமாக நாங்கள் தங்க மாட்டோம். ஏன் நீங்கள் அந்த வீட்டு வாழ்க்கை, அந்த குடும்பத்தில் அவ்வளோவா நுழையாமல் இப்படி இருக்கீங்க? பிடிக்கல. சரி. இன்னைக்கு இந்த ராம்நாடு வரியா? ஆமாம். இன்னைக்கு எங்கே தங்குவீங்க? இங்கே ரயில்வே தான் படிப்பேன். நாளைக்கு எந்த ஊர்? பரமக்குடி. சரி. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர். ஆமாம் ஆமாம். அப்போ குளிக்க தங்குறதுலாம் அந்த ஆற்றுல தொட்டி இருக்கலாம், அதில் குளிச்சிக்கலாம். இப்போ எத்தனை மணி? 4:30 மணி ட்ரெயினுக்கு போயிடும். ஆமாம், 4 மணி ட்ரெயின். சரி சாமி சரி. மீதி எந்த வருஷமாக இப்படி யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 40 வருஷம் அது இந்த மாதிரி யாசகம் எடுத்தா? ஆமாம். சரி 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 சரி. 22 வருஷம் குரங்கு வச்சு போயிடுச்சுட்டேன். சரி. அதுலேருந்து அதை திருவோடு வச்சுக்கிட்டு ஒரு 20 வருஷம். இப்போ குரங்கு வச்சதுக்கும் இப்போ குரங்கு இல்லாமல் யாசகம் எடுக்கிறதுக்கும் பேலன்ஸ் சரி கம்மியாக தான் கிடைக்கும். ஆமாம். இது போதும் உங்களுக்கு. ஆமாம், செலவுக்கு போதும். இப்போ காலையில் உங்களுக்கு சாப்பாடு எங்கே சாப்பிடுவீங்க? இந்த இட்லி வாங்கி சாப்பிட்டேன். மத்தியானம் இப்போ போகலாம் அந்த முருகன் கோயிலுக்கு. முருகன் கோயிலில் போய் அந்த கோயில் இலவச சாப்பாடு சாப்பிடுவீங்க. நைட்டு ராத்திரி சாப்பாடு இட்லி தோசை வடை வாங்கி சாப்பிடுவோம். சரி. இப்போ ட்ரெயின் ஏறி பரமக்குடி போயிடுறீங்க. ஆமாம். மறுபடியும் அடுத்த நாள் எந்த ஊர் போறீங்க? பரமக்குடி. விநாயகம் பரமக்குடி வெள்ளிக்கிழமை போயிடுவோம். எதுக்கு போறீங்க? இந்த ஊர் காரைக்குடி. சரி, காரைக்குடி போயிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி பரமக்குடி வந்துடுவீங்களா இல்லை அங்கே காரைக்குடியில் தங்கிடுவீங்களா? புதுக்காட்டை போயிடுவோம். சரி. அப்படியே லைன் அப்படியே மாட்டி திரும்பி வந்துடும். ஒரு வாரம் அப்படியே ஒரு லைனு. ஆமாம். பெரும்பாலும் நைட்லாம் ஸ்டே பண்ணுறது பரமக்குடியா இல்லை அங்கங்கே எந்தெந்த ஊரில் போகிறீங்களோ அந்தந்த ஊரா? நம்ம ஊர் ராம்நாதம் ரொம்ப நாள் தங்கிறது. எங்கே? ரயில்வே டைம் படுப்போம். வள்ளியூர் முருகன் கோயிலில் படுப்போம். சரி சரி சரி. நம்ம அரண்மனை. ஆமாம்.